ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுனாமியின் 20வது ஆண்டு நிறைவு, நாடு முழுவதும் அனுஷ்டிப்பு. பெரலிய ரயில் நிலையத்திற்கு சோகத்தை சுமந்து சென்ற 8,050 ரயில் இயந்திரம். இருபது வயதை பூர்த்தி செய்த சுனாமி பேபி அபிலாஷ். நாடு முழுவதும் சுனாமி நினைவேந்தல். கிளிநொச்சியில் கோர விபத்து, குழந்தை பலி. இரவு நேர போக்குவரத்து சோதனை முறையில் மாற்றம். இலங்கையை வந்தடைந்த சீன மருத்துவமனை கப்பலை பிரதமர் பார்வையிட்டார். உள்நாட்டுச் செய்திகள். 35,000க்கும் அதிகமான உயிர்களை பலிகொண்ட சுனாமி அனர்த்தம் ஏற்பட்டு இன்றுடன் 20 வருடங்கள் நிறைவடைகிறது. இதற்கமைய நாட்டில் ஏற்பட்ட பல்வேறு அனர்த்தங்களில் உயிரிழந்த அனைவரையும் நினைவு கூறும் வகையில் இன்று தேசிய பாதுகாப்பு தினம் அனுஷ்டிக்கப்பட உள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. 2004ஆம் ஆண்டு சுனாமியில் 35,000க்கும் அதிகமானோர் பலியானதுடன் 5,000க்கும் அதிகமானோர் காணாமல் போயினர். அதன்படி 2005ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 26ஆம் தேதி தேசிய பாதுகாப்பு தினமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவ்வருடம் தேசிய பாதுகாப்பு தினத்தை மாவட்ட மட்டத்தில் நடாத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் பிரதான நிகழ்வு காலி பெரலிய சுனாமி நினைவு தூபிக்கு முன்பாக நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சுனாமி அனர்த்தம் மற்றும் ஏனைய அனர்த்தங்களினால் உயிரிழந்த மக்களை நினைவு கூறும் வகையில் இன்று காலை 8:25 முதல் 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்கிடையில் 2004ஆம் ஆண்டில் நாட்டை பாதித்த சுனாமியுடன் சுனாமி எச்சரிக்கைகளை கண்டறிய நாட்டின் 14 மாவட்டங்களில் 77 சுனாமி கோபுரங்கள் நிறுவப்பட்டன. அவ்வாறாயினும் 77 சுனாமி கோபுரங்களில் 5க்கும் குறைவானவையே தற்போது செயற்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. சுனாமி கோபுரங்களை நிறுவுவதற்கான தொழில்நுட்ப ஆதரவை அமெரிக்க நிறுவனம் ஒன்று வழங்கியுள்ளதுடன் கோபுரங்கள் நிர்மாணிக்கப்பட்ட பின்னர் பல தடவைகள் அவற்றை புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் குறித்த நிறுவனம் உற்பத்தியை இடைநிறுத்தியதன் காரணமாக செயலிழந்த கோபுரங்களை சரி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. மாவட்ட மட்டத்தில் இராணுவத்தினர் மற்றும் போலீசார் கோபுரங்களுக்கு பொறுப்பாக இருந்ததுடன் அவை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவுகளால் கண்காணிக்கப்பட்டன. சுனாமி அனர்த்தம் தொடர்பில் சர்வதேச மட்டத்தில் இருந்து வளிமண்டலவியல் திணைக்களத்திற்கு கிடைக்கும் தகவலை அடுத்து வளிமண்டலவியல் திணைக்களம் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்திற்கு அறிவித்த பின்னர் இந்த கோபுரங்களை செயற்படுத்துவது தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுத்ததாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இந்த சுனாமி கோபுரங்களின் தொழில்நுட்ப செயற்திறன் குறித்து நிபுணர் குழு மற்றும் பரிந்துரைகளை பெற்று எதிர்காலத்தில் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்த திட்டங்களை தயாரித்து வருவதாக மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. எவ்வாறாயினும் இதுவரை 14 கடலோர மாவட்டங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 70,000 பேரின் தொலைபேசிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை பற்றிய சமீட்சைகளை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம், தொலைத்தொடர்பு ஆணைக்குழு, இந்நாட்டில் தொடர்பாடலை வழங்கும் தொலைபேசி வலையமைப்புகள் என்பனவற்றுடன் இணைந்து சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் குறுந்தகவல் மூலம் மக்களுக்கு அறிவிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தற்போதைய தொழில்நுட்பம் காரணமாக இலங்கை சுனாமி போன்ற அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்க நன்கு தயாராக உள்ளதாக பேராதனை பல்கலைக்கழக புவி விஞ்ஞான பிரிவின் பேராசிரியர் அதுல சேனாரத்ன தெரிவித்துள்ளார். அவ்வாறாயினும் அதற்கான ஒத்திகைகளை நடத்துவது மிகவும் முக்கியமானது என பேராசிரியர் அதுல சேனாரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். சுனாமி அனர்த்தத்தினால் பெரலிய ரயில் நிலையத்திற்கு அருகில் விபத்துக்குள்ளான பயணிகள் மற்றும் ரயில் ஊழியர்களை நினைவு கூறும் வகையில் இன்று காலை 6:50 மணியளவில் கொழும்பு கோட்டையிலிருந்து பெலியத்த வரை விசேட ரயிலொன்று இயக்கப்பட்டது. பெரலிய ரயில் நிலையத்திற்கு அருகில் அந்த சோகத்தை சந்தித்த இயந்திரத்தை பயன்படுத்தி இந்த ரயில் இயக்கப்பட்டமை விசேட அம்சமாகும்.
ஆழிப்பேரலையின் தாக்கத்தில் உயிரிழந்தவர்களுக்கு சுனாமி பேபி என்று அழைக்கப்படும் அபிலாஷ் தனது இல்லத்தில் அமைக்கப்பட்ட நினைவு தூபியில் இன்றைய தினம் அஞ்சலி செலுத்தியுள்ளார். சுனாமி தாக்கத்தினால் கிழக்கு மாகாணமே மிகவும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26 அன்று சுனாமியால் காணாமல் போய் பின்னர் வைத்தியசாலையில் கண்டுபிடிக்கப்பட்ட அபிலாஷ் என்ற ஆண் குழந்தை ஒன்றுக்கு அப்போது 9 தாய்மார்கள் உரிமை கொண்டிருந்தனர். அபிலாஷ் அப்போதிலிருந்து சுனாமி பேபி என்று அழைக்கப்பட்டு வருகிறார். பின்னர் மரபணு பரிசோதனை மூலம் மட்டக்களப்பு குருக்கல் மடத்தைச் சேர்ந்த ஜெயராசா தம்பதியினரது குழந்தை என உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அக்குழந்தை அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. தற்போது அபிலாஷுக்கு 20 வயது. அபிலாஷ் தனது இல்லத்தில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு பெற்றோர் உறவினர்களுடன் இணைந்து சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தியுள்ளார். சுனாமி அனர்த்தங்களால் உயிரிழந்த அனைத்து உறவுகளுக்கும் தாம் இந்த நேரத்தில் அஞ்சலி செலுத்துவதாக அபிலாஷ் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் சுனாமி நினைவேந்தல். பத்து சப்பஞ்சுதன் சத்தா வந்தே தம்போதி பாதபம் ததாவாரிவா பூரா பரிபூரந்தி சாகரங் ஏவமேவ ரிதோதின். ஜனாதிபதி அலுவலக வளாகத்தில் முப்படையினரும் போலீசாரும் இணைந்து வருடாந்தம் நடத்தும் விசேட கிறிஸ்துமஸ் கரோல் கீதம் இசை நிகழ்வு நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது.
கிளிநொச்சி நகரில் இடம்பெற்ற கோர விபத்தில் 2 வயது குழந்தை பலியானதுடன் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்றிரவு 7 மணி அளவில் மோட்டார் சைக்கிளுடன் டிப்பர் வாகனம் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. ஏனைன் வீதியில் பயணித்த டிப்பர் வாகனம் குறித்த மோட்டார் சைக்கிளை மோதி விபத்து ஏற்படுத்தியதுடன் விபத்து இடம்பெற்ற பகுதியிலிருந்து சுமார் 100 மீட்டர் பாதையை விட்டு விலகி பயணித்துள்ளது. விபத்தில் சிக்கிய மோட்டார் சைக்கிளையும் டிப்பர் வாகனம் குறிப்பிட்ட அளவு தூரம் இழுத்துச் சென்றுள்ளதுடன் தொழிற்பயிற்சி நிறுவனத்தின் விளம்பர பலகை மற்றும் தொலைத்தொடர்பு கம்பம் உள்ளிட்டவற்றையும் சேதப்படுத்தியுள்ளது. குறித்த டிப்பர் வாகனத்தை செலுத்திய சாரதி மதுபோதையில் இருந்ததாக சம்பவம் இடத்தில் நின்ற மக்கள் குறிப்பிடுகின்றனர். விபத்து தொடர்பில் சாரதியை போலீசார் கைது செய்துள்ளனர். சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 வயது குழந்தை பலியானதுடன் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், தந்தை மற்றும் 6 வயதுடைய குழந்தையும் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பில் பூர்வாங்க விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இரவு நேரங்களில் வாகன சோதனைகளை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பது தொடர்பில் போக்குவரத்து கடமைகளில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளுக்கு பதில் போலீஸ் மா அதிபர் தொடர் விசேட அறிவுறுத்தல்களை விடுத்துள்ளார். வாகன சாரதிகளுக்கு தெளிவாக தெரியும் வகையில் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து அதிகாரிகள் ஒளிரும் ஜாக்கெட் மற்றும் ஒளிரும் கையுறைகளை அணிய வேண்டும். மேலும் போலீஸ் நிலையங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சிவப்பு மின்விளக்குகளை முடிந்தவரை பயன்படுத்துமாறு சம்பந்தப்பட்ட போக்குவரத்து அதிகாரிகளுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. வாகன சாரதிகளுக்கு தெளிவாக தெரியும் வகையில் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து அதிகாரிகள் ஒளிரும் ஜாக்கெட் மற்றும் ஒளிரும் கையுறைகளை அணிய வேண்டும். இலங்கையை வந்தடைந்த சீன பீஸ் ஆர்க் மருத்துவமனை கப்பலை பிரதமர் பார்வையிட்டார். சீன அரசாங்கத்தின் மிஷன் ஆர்மனி 2024 திட்டத்தின் கீழ் ஒரு பகுதியாக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த சீன கடற்படைக்கு சொந்தமான பீஸ் ஆர்க் மருத்துவமனை கப்பலை பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய பார்வையிட்டார். பீஸ் ஆர்க் என்ற இந்த கப்பல் டிசம்பர் 21ஆம் தேதி கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்ததுடன் டிசம்பர் 27 முதல் இலங்கை மக்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை மற்றும் பரிசோதனை சேவைகளை வழங்கும். இந்த சமாதான கப்பல் திட்டத்தின் மனிதாபிமான முயற்சிகளை பாராட்டிய பிரதமர் இலங்கை மக்களுக்கு இந்த நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தியதற்காக சீன அரசாங்கத்துக்கு பாராட்டுக்களை தெரிவித்தார். இருதரப்பு உறவுகளை பேணுவதற்கும் பொது சுகாதாரத்துறைக்கு ஆதரவு அளிப்பதற்கும் இத்தகைய முயற்சிகளின் முக்கியத்துவத்தை பிரதமர் வலியுறுத்தினார். இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் இந்த கப்பலின் பணியின் முக்கியத்துவத்தை சீன தூதுவர் வலியுறுத்தினார். கப்பலில் உள்ள நவீன வசதிகள் மற்றும் சேவைகள் மற்றும் கப்பலின் மருத்துவ குழுவினர் விளக்கமளித்தனர். இந்நிகழ்வில் இலங்கைக்கான சீன தூதுவர் மற்றும் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சப்புதந்தரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மறைந்த பழம்பெரும் பாடகர் பிரியா சூரியசேன அவர்கள் எமது நாட்டின் கலைத்துறைக்கு அளப்பரிய சேவையாற்றிய சிறந்த பண்புகளை தன்னகத்தை கொண்ட சிறந்ததொரு கலைஞராவார். அவரது மறைவு எமது நாட்டுக்கும் கலைத்துறைக்கும் பாரிய இழப்பாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பல தசாப்த காலமாக எமது நாட்டின் இசைத்துறைக்கு அளப்பரிய சேவையாற்றிய மறைந்த பழம்பெரும் பாடகர் பிரியா சூரியசேன அவர்களின் பூதவுடலுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச இன்று இறுதி அஞ்சலி செலுத்தினார். රටේ කලා ශේෂ්ත්‍රයට විශාල සේවාවක් ඉෂ්ට කරපු අග්‍රගණ්‍ය උත්තුංග කුමාංගයන් වලින් හෙදී කලාපති එතුමා සතුව විශිෂ්ට හැකියාවන් තිබුණා වගේම උදාරතර මනුස්සකම තිබුණා. தென்னாடு செந்தமிழ் ஆகம சிவமட சைவ மாணவர் சபை நடாத்தும் மார்கழி பெருவிழா நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. இதையொட்டி வன்னை வைத்தீஸ்வரன் கோவில் வழிபாட்டை தொடர்ந்து யாழ்ப்பாணம் பன்னாட்டு மையம் வரை யானைகள் மீது திருமுறைகள் நகர்வலம் கொண்டு வரப்பட்டது. இதன்போது வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், பழனி ஆதன குருமார் சன்னிதானம் சாது சண்முக அடிகளார், யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சட்குணராஜா, தென்னாடு முதல்வர் குணரத்தினம் தீபன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
செய்தி தொகுப்பு இன்று யாழ்ப்பாணத்து பெருமக்கள் கோட்டாபே அரசாங்கத்தின் காலப்பகுதியில் சட்டத்துறை தொடர்பில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் உண்மைத்தன்மையை விசாரணை செய்து தற்போதைய அரசாங்கம் வெளிக்கொணர வேண்டுமென இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் வேண்டுகோள் விடுத்தார். ஜோசப் பரராஜசிங்கம் விடுதலையான விடயத்தில் அசாத் மௌலானா கூறிய விடயங்களை கொண்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். ஜோசப் பரராஜசிங்கம் உட்பட வடக்கில் நடந்த அனைத்து படுகொலைகளுக்கும் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். ஆராதனையின் போது சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாமனிதர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் 19வது நினைவு தினம் மட்டக்களப்பில் அனுஷ்டிக்கப்பட்டது. மட்டக்களப்பு வேதநாயக மண்டபத்தில் நேற்று மாலை தமிழரசு கட்சியின் வாலிப முன்னணியின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் சோபனன் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இதன்போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் படுகொலைக்கு நீதி வேண்டி அமைதியான முறையில் கவன ஈர்ப்பு ஊர்வலம் நடாத்தப்பட்டது. லயன் குடியிருப்புகளிலிருந்து மக்களை வெளியேற்ற தோட்ட நிர்வாகங்களுக்கு உடன் தடை விதிக்க வேண்டுமென பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். தோட்டங்களில் வாழும் மக்கள் இந்த நாட்டின் சட்ட ரீதியான குடிமக்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இந்நிலையில் சுமார் 200 வருடங்களாக தலைமுறையாக லயன் குடியிருப்புகளில் வாழும் அப்பாவி ஏழை மக்களை தோட்ட நிர்வாகிகள் பல காரணங்கள் சொல்லி வெளியேற்ற முயல்கிறார்கள். ஏற்கனவே நெருக்கடி நிலையில் வசிக்கும் மக்களை வெளியே போக சொன்னால் அவர்கள் எங்கே போவார்கள் என்று மனோ கணேசன் அந்த கடிதத்திலே கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போது ரத்னபுரி, ஆலியகொட, சண்டர்லேண்ட் தோட்டத்தில் இத்தகைய முயற்சி நடக்கிறது. நமது மக்கள் தோட்டங்களில் வேலை செய்கிறார்களோ இல்லையோ, தோட்டங்களில் வாழும் மக்கள் எக்காரணம் கொண்டும் தோட்ட நிர்வாகிகளால் வெளியேற்றப்படக்கூடாது என்ற அவசர தடை பணிப்புரையை தோட்ட நிர்வாகங்களை நோக்கி நீங்கள் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என மனோ கணேசன் அந்த கடிதத்திலே கேட்டுள்ளார். இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். கசகஸ்தான் நாட்டின் அக்தா விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கிய அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமானம் தரையில் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்துள்ளது. இதில் பயணித்த 38 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 11 வயது சிறுவன் உட்பட 29 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்திருந்தனர். அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் விமானம் ஒன்று 62 பயணிகள் மற்றும் 5 விமான பணியாளர்கள் என மொத்தம் 67 பேருடன் அஜர்பைஜான் தலைநகர் பாகுவில் இருந்து ரஷ்யாவின் செசன்யாவில் உள்ள குரோஸ்னி நகருக்கு நேற்று காலை சென்றது. அங்கு கடும் பனிமூட்டம் இருந்ததால் விமானம் கஜகஸ்தானில் அக்டா நகருக்கு திருப்பிவிடப்பட்டது. அக்டா விமான நிலையத்தை நெருங்கிய போது பறவை கூட்டம் ஒன்று விமானத்தில் மோதியதால் விமானத்தின் திசையை மாற்றுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் விமானத்தை அவசரமாக தரையிறக்க விமானி வேண்டுகோள் விடுத்துள்ளதுடன் விமான நிலையத்தை சுற்றி பறந்து கொண்டிருந்த விமானம் திடீரென கீழே இறங்கியுள்ளது. விமான நிலையத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள காஸ்பியன் கடற்கரையில் உள்ள நிலப்பகுதியில் வலது பக்கம் சாய்ந்த நிலையில் தரையிறங்கி மோதியது. இதில் விமானம் தீப்பற்றி எரிந்ததுடன் விமானத்தின் அவசர கால கதவு வழியாக சில பயணிகள் வெளியேறியுள்ளனர். அவர்களை மீட்புக் குழுவினர் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். மொசாம்பிக் சிறையில் நடந்த கலவரத்தை பயன்படுத்தி தப்பியோடி 1500க்கும் மேற்பட்ட கைதிகளில் 33 பேர் கொல்லப்பட்டனர். மொசாம்பிக்கில் கடந்த அக்டோபர் மாதம் 9ஆம் திகதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது. ஆளும் கட்சியை சேர்ந்த பிரேலிமோ வெற்றி பெற்றார். இதனை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. நடந்து முடிந்த தேர்தலில் வாக்கு முறைகேடு நடைபெற்றதாக கூறி எதிர்க்கட்சிகள் வன்முறை கலவரங்களில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருடன் மோதலில் 130 பேர் உயிரிழந்ததாகவும் கூறப்பட்டது. இதன் பிறகு நாட்டில் அமைதியின்மை நிலவியது. இந்த கலவரத்தில் பயன்படுத்தி மொசாம்பிக் தலைநகர் மபோடோவில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிறைச்சாலையிலிருந்து 1530 பேர் சிறையிலிருந்து தப்பிச் சென்றனர். அவர்களில் 150 பேர் இப்போது மீட்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ தேசிய பறவையாக கழுகை தேர்ந்தெடுப்பதற்கான மசோதாவில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கையெழுத்திட்டுள்ளார். 1782ஆம் ஆண்டிலிருந்து அமெரிக்காவின் தேசிய சின்னமாக உள்ள கழுகு முக்கிய ஆவணங்களில் குத்தப்படும் முத்திரையாகவும் உள்ளது.
எனினும் அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ தேசிய பறவையாக கழுகு இதுவரை அங்கீகரிக்கப்பட்டிருக்கவில்லை. இவ்வாறான பின்னணியில் கழுகை தேசிய பறவையாக அங்கீகரிக்கும் மசோதா ஒன்று கடந்த வாரம் காங்கிரஸால் முன்வைக்கப்பட்டு பைடனின் கையெழுத்துக்காக சமர்ப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து கிறிஸ்துமஸின் முந்தைய நாள் கொண்டாட்டத்தினை முன்னிட்டு குறித்த மசோதாவில் பைடன் கையெழுத்திட்டுள்ளார். 250 வருடங்களாக தேசிய பறவையாக கருதப்பட்ட கழுகு தற்பொழுது உத்தியோகபூர்வமாகியுள்ளது என தேசிய பறவை முன்முயற்சியின் இணைத் தலைவர் ஜேக் டேவிஸ் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிரியாவின் கிர்பத் அல் மாசா பகுதியில் போராளிகள் பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதற்கு பாதுகாப்பு படையினரும் பதில் தாக்குதல் நடத்தினர். இதில் 14 பாதுகாப்பு படையினர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. உக்ரைன் மக்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்த தருணத்தில் ரஷ்யாவின் உக்ரைன் வலுசக்தி உட்கட்டமைப்பினை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. உக்ரைனின் எழுச்சி உட்கட்டமைப்பினை இலக்கு வைத்து பாரிய வலுசக்தி தாக்குதலை நடத்தியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்நிலையில் கிறிஸ்துமஸ் தினத்தன்று அதிகாலையில் ரஷ்யா உக்ரைனை இருளில் மூழ்கடிக்க முயற்சித்ததாக ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.